எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் இருப்பார்கள், அன்பு வேண்டுமா என்று அழைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் கனிக்கு இறங்காமல் தன் பால்களை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. இதோ நான் என் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று ஏசாயா 49 அதிகாரம் 15-16 வசனங்கள் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை படைத்த, நம்மை உருவாக்கின, நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே நம்மை முன்குறித்த பேர் சொல் அழைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார். நம்ம திறமை இருக்கிறதாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, என்ன போல மாற்றத்தினாலியாக இருந்தாலும் சரி, உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும், படிச்சவராக இருந்தாலும் படிக்காம இருந்தாலும், யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஆண்டவரை நம்பும் பொழுது அவரை அப்படியே வாரி அணைத்து அரவணைத்து காத்துக் கொள்கிற தேவனாய், அன்பு செலுத்துகிற தேவனாய், ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார், உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார், ஒரு நாள் மறக்காத தேவனாய் இருக்கிறார். அவள் அன்பு நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்ய படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, ஸ்திரீயானவள் பெற்றெடுத்த தாயானவள் தன் குழந்தையை மறந்துவிட்டாலும் நீரை எங்களை படைத்த தேவனுடைய எங்கள் மறவாமல் உம்முடைய உள்ளங்கைகளை எங்கள் வரைந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதை, எங்களை அரவணைத்துக் கொள்வதற்காக, ஒரு நாள் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக, எங்கள் சேவைகளை சந்திப்பதற்காக, எங்களை மறவாமல் காத்து வருவதற்காக நன்றி செலுத்துவோம். அப்பா, இந்த போன்ற நிலைமையில் யாரெல்லாம் தேவைப்பட்ட நிலைமையில் யாரும் எனக்கு இல்லை என்று சொல்லி கதறிக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை பூமியும் படைத்த சகலத்தையும் படைத்த ஆண்டவரே எஜமான இயேசு நீர் இருக்கிற நீரே தாயாக தகப்பனாக இருந்து ஒரு நாள் எங்கள் எல்லாரையும் காத்து வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரப்பா. எங்களை காத்துக் கொள்கிற ஆண்டவர், என்னை காத்து நடத்துகிற ஆண்டவர், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ரட்சித்து அரவணைத்து ஆசீர்வதித்து காத்திருக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தாயை போல, தகப்பனை போல நீர் எல்லாத்துக்கும் பூமியில் இருக்கிற தாயை காட்டில, தகப்பனை காட்டில மேலான தாயானவர், மேலான தகப்பனானவர் ஆண்டவர். நீரே பரம தகப்பன் ஆண்டவர். திருக்கரங்களை எல்லாரும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதிக நமக்கு எல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கவலைப்படாதீங்க, கர்த்தர் நம்மளை ஒரு நாள் மறக்க மாட்டார், வெறுக்க மாட்டார். God bless you.